என்ன தெரியுமா விஷயம் தெரியுமா எல்லாமே எப்படி தெரியும் ஒரு விஷயம் சொல்ல அறிகிறேன் தெரியாம அடிச்சா சொல்றான் அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றான் சொல்லுப்பா சொல்லலன்னா வெடிச்சா பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி போய் தொலை அதாவது அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஏன்னா இதில் எல்லாமே நியூஸில் எல்லாமே உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதாங்க நானும் சொல்ல போகிறேன். கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னாலே சுற்றுலாத்தலம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் தான். இப்போ நம்ம முன்னாடிலாம் திருவள்ளுவர் சிலையை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தர் சிலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கப்பல் வழியாக தான் அங்கே போகிற மாதிரி இருந்தது. இப்போ அது தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாலமே அமைச்சிருக்காங்க. அது திருவள்ளுவர் சிலையிலேருந்து விவேகானந்தர் பாறைக்கு செல்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலே வந்து பாலம் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த கண்ணாடியில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே பார்க்கும்போது உங்களுடைய அந்த கடலுடைய அழகான தோற்றம்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. எப்பயுமே நம்மளுக்கு கன்னியாகுமரினாலே ஸ்பெஷல் வந்து திருவள்ளுவர் சிலையும் வந்து விவேகானந்தர் பாறையும் தான். அதில் இன்னொரு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஒரு கண்ணாடி பாலத்தையும் அமைச்சிருக்கு. நம்ம முன்னாடியில் போகும்போது எவ்வளோ சிரமங்கள் இருந்தது. கப்பல் கிடைக்கும், ஒரு சிலர் கிடைக்காது, வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நம்ம டைரெக்டாகவே நம்ம இந்த பாலத்து வழியாக ஈஸியாக திருவள்ளுவர் சிலையிலேருந்து நம்ம விவேகானந்தர் பாறைக்கு வந்து செல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது என்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 30-31 2024 இந்த தேதியில் நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இதை திறந்து வைக்கிறாரு. இதை திறந்து வச்சுட்டாரு. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்க யாரெல்லாம் இதை வந்து போயிட்டு நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.